அப்போ பெண்கள் அப்படின்றது என்னன்னா அவங்க தன்னுடைய வீட்டுக்குள்ளே கட்டுப்பட்டு வளர்ந்த விதத்தினால தான் இன்னைக்கு வரைக்கும் அது போராட்டமாக மாறிட்டு இருக்கு. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அவங்களோட வாழ்க்கைக்கு தகுதிக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்துட்டு போகணும்னு ஆசைப்பட்டாங்க. அப்போது இன்னைக்கு பார்க்கும்போது எல்லாருமே ஈக்குவல் ரைட்ஸில் வந்துட்ட பிறகு எல்லாருக்கும் தங்களுடைய ரைட்ஸ் என்ன இருக்கோ நாங்கள் செய்யறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கும் இந்த பூமியை பெண்களுக்கு மதிப்பு கொடுக்கறது என்னன்னா ஒரு சிருஷ்டியை உருவாக்கி கொடுக்கறதுக்கு உண்டான தன்மை அவங்கள்ட்ட இருக்கிறனால இன்றைக்கும் பெண்களுக்கு ஒரு மதிப்பு வருது. அப்போது இந்த மாதிரி விஷயங்களுக்கு எங்கே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னம்னா அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஸ்பேஸில் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண முடியும். அதுதான் அவங்களுடைய மன கஷ்டம். அப்போ எங்கேயும் ஸ்டார்ட் பண்ணால் அவங்க வீட்டில் தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். இப்போ சொத்து பிரச்சனை வந்துச்சுன்னா பெண்களுக்கும் சரி சமன்னு சொல்கிறோம், ஆண்கள் விட்டு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோ. ஆனால் அவன் தங்கச்சி விட்டு கொடுக்க மாட்டாங்கன்னா அப்போ யாரை போய் குறை சொல்லுவீங்க? ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம். என்னதான் நம்ம பெண்களை மனையாள், இல்லத்தரசி இந்த மாதிரிலாம் சொல்லி அழைச்சாலும் கூட உண்மையாவே வீட்டில் நம்ம நிலை என்னங்க? நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்க ஹஸ்பண்ட் மதிக்க மாட்டேன்றாரு, பிள்ளைங்க மதிக்க மாட்டேன்றாங்க. நல்லா சுவையாக செஞ்சு கொண்டு போய் தான் நம்ம கொடுப்போம், நம்ம சாப்பிட்டா நல்லா தான் இருக்கு. ஆனால் அதில் ஏதாவது ஒரு நொட்டை நொசுக்கு சொல்லிட்டே தானே இருக்காங்க. நம்ம கை ஓங்கி எப்போதாங்க நிற்பது? இது குறித்த நிறைய விளக்கங்களை நமக்காகவே எடுத்துரைப்பதற்காக குறிப்பா இதற்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்கா? ரொம்ப சிம்பிளா, நம்ம கிச்சன் தான் நம்ம ஸ்பேஸ் இல்லையா? நம்ம கிச்சன்லயே நம்ம இந்தந்த விஷயங்களை மாத்தி வச்சாக்க வரவங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே உங்களை ஆஹா ஓஹோன்னு கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஏதாவது வழிமுறையும் இருக்கா? இது குறித்த நிறைய விளக்கங்களை நமக்காகவே எடுத்துரைப்பதற்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு பொற்கோவில் திரு சரவணன் அவர்கள். வாங்க நேயர்களே, சார் சந்திப்போம். வணக்கம் சார். ஓம் ஞான ரூபாய வித்மஹே சக்தி அம்சாய தீமஹி தன்னோ சக்தி அம்மா பிரச்சோதயாத். சார், இது எங்க பெண்கள் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லணும் சார். நாங்க என்னதான் பார்த்து வீட்டில் சமைச்சாலும் சரி, இல்ல வேலைகள் செஞ்சாலும் சரி, வீட்டின் அமைப்பையே ரொம்ப டெக்கரேட்டிவா அழகா தொடச்சு நீட்டா என்ன பண்ணாலும் சரி சார், இது கூடயே வெளியில போயும் வேலை பார்க்குறோம். எல்லாமே செஞ்சு கூட பார்த்தீங்கன்னாக்கா எங்களோட கை நிறையுதா அப்படின்னாக்கா நிறையவே மாட்டேங்குது சார். ஒரு அப்ரிசியேஷன், யாராவது ஒருத்தர் ஆஹா இது சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு எங்க மனசெல்லாம் ஏக்கத்துல தவிக்குது சார். இது நடக்கிறதுக்கு, எங்க கை ஓங்கி நிற்பதற்கு, எங்க மனம் அப்ரிசியேஷன்ல சந்தோஷப்பட்டு குளிர்வதற்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்கா? பெண்களுக்கு பார்த்தோம்னா எல்லா விஷயங்களும் கிடைக்கும் தான் எதிர்பார்ப்பாங்க. ஆமா சார், அது ஒன்றும் தப்பு இல்லையே சார். நாங்க எல்லாம் செய்யறோம்ல. அதே ஆண்களும் கிடைக்கும் தான் எதிர்பார்க்கறாங்க. நாங்க தான் எல்லாம் செஞ்சு கொடுக்குறோம்ல சார். நீங்க ஒரு சாதனை செஞ்சு கொடுக்குறாங்க, அதுக்காக எல்லா இடத்துலயும் அப்படி நடக்குதுன்னு இல்லை. சில இடத்துல பெண்களே எதுவுமே ஆண்கள் செஞ்சு கொடுக்கறது இல்லை. அப்ப ஆண்கள் என்ன பண்ணுவாங்க? ஸோ இங்க பார்த்தோம்னா அந்த காலத்துல இந்த காலம் வரைக்கும் பெண்களுடைய அடிமைத்தனம்ன்றது அப்பலே நடந்திருக்கு. அதுதான் போராட்டமாக பெரிய பெரிய என்ன சொல்கிறதுன்னா அரசியல் சம்மந்தப்பட்டவங்க எல்லாருமே போராடி தான் கொண்டு வந்தாங்க. பாரதியாரே பெண்களுக்கு விடுதலை வேண்டும்னு சொல்லி பாடியிருக்கார். அப்போ பெண்கள் அப்படின்றது என்னன்னா அவங்க தன்னுடைய வீட்டுக்குள்ளே கட்டுப்பட்டு வளர்ந்த விதத்தினால தான் இன்னைக்கு வரைக்கும் அது போராட்டமாக மாறிட்டு இருக்கு. ஆனால் இயற்கை, நாட்டுக்கு ஆண்கள், வீட்டுக்கு பெண்கள், இதுதான் பேசிக் கான்செப்ட். இதை உணரணும் அப்படின்னம்னா அது உணரத்துக்கெல்லாம் வழியே கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அவங்களோட வாழ்க்கைக்கு தகுதிக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்துட்டு போகணும்னு ஆசைப்பட்டாங்க. அப்போது இன்னைக்கு பார்க்கும்போது எல்லாருமே ஈக்குவல் ரைட்ஸில் வந்துட்ட பிறகு எல்லாருக்கும் தங்களுடைய ரைட்ஸ் என்ன இருக்கோ நாங்கள் செய்யறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். அப்போ என்ன சொல்கிறீங்க? ஆணுக்கு இளைத்தவள் பெண் இல்லை, ஆணுக்கு சமமானதா பெண் அப்படின்ற கோட்பாடு வந்தாச்சு, சரிங்களா? ஆனால் இன்னைக்கும் இந்த பூமியை பெண்களுக்கு மதிப்பு கொடுக்கறது என்னன்னா ஒரு சிருஷ்டியை உருவாக்கி கொடுக்கறதுக்கு உண்டான தன்மை அவங்கள்ட்ட இருக்கிறதுனால இன்னைக்கும் பெண்களுக்கு ஒரு மதிப்பு வருது. இப்போ நிறைய விஷயங்களை நம்ம நியூஸ்ல படிக்கிறோம். பல இடங்கள்ல பெண்கள் இன்னும் கஷ்டப்பட்டு இருக்காங்க. பல இடங்கள் பெண்கள் இன்னும் ஹியூமன் டிராஃபிக்கிங் கடத்தப்படுறாங்க. இவ்வளோ தூரம் கண்டிப்பா இருக்கு. ஆனா அதே ஆண்களுக்கு இருக்குன்னா இருக்கும், ஆனா வெளில தெரியாது. மேல் இஸ் ஆல்வேஸ் மேல். அப்போ இந்த மாதிரி விஷயங்களுக்கு எங்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னம்னா அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஸ்பேஸ்ல தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண முடியும். அதுதான் அவங்களுடைய மன கஷ்டம். அப்போ எங்கேயும் ஸ்டார்ட் பண்ணால் அவங்க வீட்டில் தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். அப்போ அவங்க வீடு தான். அப்போ அந்த வீடு தான் அவங்களுக்கு உலகமாக மாறுது. அந்த வீட்டில் இருக்க உறவுகள் தான் அவங்களுக்கு எல்லாருக்குமே பெரிய ஒரு பாதிப்பும் கொடுக்குது, சந்தோஷத்தையும் கொடுக்குது. இப்போ அண்ணன் சந்தோஷமாக வச்சுப்பாரு, ஆனால் தங்கச்சி கஷ்டப்படுத்துவாங்க. அப்போ ஏன் பெண்களுக்குள்ளே கஷ்டம் வருது? இப்போ சொத்து பிரச்சனை வந்துச்சுன்னா பெண்களுக்கும் சரி சமன்னு சொல்கிறோம்,
ஆண்கள் விட்டு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோ, ஆனா அவன் தங்கச்சி விட்டு கொடுக்க மாட்டாங்கன்னா அப்ப யாரை போய் குறை சொல்லுவீங்க? விட்டு கொடுப்பது இல்ல சார், அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான விஷயத்தை கொடுப்பது. நியாயமான விஷயங்கள் வந்து எந்த ஜெண்டர்கிட்ட நீங்க மேல்ட்டையும் அதே தான் சண்டை போடுறீங்க, ஃபீமேல்ட்டையும் அதான் சண்டை போடுறீங்க. அப்ப இந்த உலகத்துல 2 ஜெண்டர் விட்ட வேற எந்த ஜெண்டரும் கிடையாது. அப்ப இதுதான் சிருஷ்டியில இருக்கிற மெயின் உற்பத்தி. அதுதான் அப்படிப்பட்ட உற்பத்தி உள்ள இந்த ஜீவனம் நம்ம எடுக்கும்போது கஷ்டங்கள் வர்றது இயற்கை. அந்த கஷ்டத்தை போக்குறதுக்கு தான் வந்து நம்ம ஏதோ ஒரு ரூபத்துல ஏதோ ஒரு சுப்ரீம் பவர்கிட்ட சரண்டர் ஆகணும்னு சொல்றதா பக்தி. அப்போ பக்திக்கு நம்ம கோயிலுக்கு போகணும். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோன்னா, இனி பக்திக்கு கோயில் போக வேணாம், வீட்டிலே பண்ணலான்னு. எங்கன்னா சமையல் அறையில் இருக்கிற கிச்சனை க்ளீன் பண்ணாவே போதும். சூப்பர் சார். எஸ். ஏன்னா கிச்சன் தான் வந்து ஒரு வீட்டுக்கு உண்டான ஜென்ரேஷன். ஏன்னா அங்கே தான் உணவு இது பண்ணுறோம், அந்த உணவு தான் எல்லாரும் சாப்பிட்றாங்க. அப்போ அங்கே க்ளீன் பண்ணுற சிங்க்கு வந்து க்ளீனாக இல்லைன்னா மன கஷ்டம் பெண்களுக்கு தான் வரும். ஒரு சிங்க்ல இவ்வளோ விஷயம் இருக்கா சார்? அடைப்புன்றது அதுதானே. ஏன்னா அந்த கிச்சன்ல பார்க்கும்போது பெண்களுக்கு தான் மிக மிக முக்கியத்துவம் உண்டு, ஆண்கள் வரதில்லையே. அப்ப அந்த இடத்துல வந்து ஒவ்வொரு விஷயங்களும் அவங்களுக்கு விருப்பம் போல அமைச்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுள் வரும். கரெக்ட். அதே போலதான் இப்போ சிங்க் இருக்கு, இப்போ எல்லாம் சொல்லுவாங்க எனக்கு வீட்டு வேலைக்காரி இருக்கு, நான் எதுக்கு போய் கழுவணும்னு கேட்பாங்க. அப்படி கிடையாது, உங்க வீட்டு சிங்கை நீங்க டச் பண்ணி பண்ணுங்க, அதுதான் உங்களோட கம்ஃபர்டபுள். அப்போ என்னைக்கு வந்து அந்த சிங்கை கழுவும் போது உங்களுக்கு ஒரு எண்ணம் வரும் பார்த்தீங்களா, அந்த ஈகோன்னு ஒன்று இல்லை, அது கம்மியாயிடும். அப்போ அந்த மன கஷ்டமும் கம்மியாயிடும். அப்போ அது எடுத்து செய்யும் போது நம்ம எதுக்கு இது கஷ்டப்படுறோம் அப்படின்னு யோசிக்கிறது ஒரு தன்மை வரும்போது, இந்த நபர் இப்படி சொல்லிட்டாங்களே, இது ஏன் நம்ம கஷ்டப்படணும்? ஏன்னா அந்த சிங்க்ல இருக்கிற அடைப்பு தான் உங்களோட அடைப்பு. அப்போ நீங்களே அது கையை வச்சு க்ளீன் பண்ணும்போது அந்த அடைப்பு கிளியர் ஆகும்போது உங்க மனசும் கிளியர் ஆயிடும். ஓகே, அதுதான் சொல்றேன். எது இருந்தாலும் சரி, நம்ம வீட்டு சுத்தம் பண்ணாவே மகாலட்சுமி வருவான்னு சொல்லுவோம். அதே போல் பல பெண்கள் இருக்காங்க, ஹேர் வந்து கோம்பிங் பண்ணுறாங்க, சீவுறாங்க, அதை எடுத்து அப்படியே போட்டுருவாங்க. அதை எடுத்து சுற்றி வெளியில் போடணுன்னு எண்ணம் வராது. இப்போ நான் பெரிய விடுங்க, எனக்கு என்ன பண்ணுறது தெரியாது. என்னதான் இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு டிசிப்ளின் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணணும். அப்படி ஃபாலோ பண்ணும்போது அந்த ஒரு டிசிப்ளினை வந்து உங்கள் வாழ்க்கையோட தரத்தையும் மாற்றும். எப்பேற்பட்ட நபர்கள் உங்களை வந்து எதிர்த்தாலும் தைரியமாக நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கு உண்டான பக்குவம் இருக்கும். அப்போ அது எங்கேருந்து வரணும்? அப்பா அம்மா அந்த குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். சரிங்க சார், இப்போ இந்த சிங்க் அடைப்பை எடுக்கிறதுன்னு சொன்னீங்க சார், அதை எடுத்தா கூட அப்போ கூட நாங்கள் தான் மாறணுமே தவிர எங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் மாற மாட்டாங்களா சார்? இல்லை, நீங்கள் மாறிட்டுனாவே வந்து உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன் கிடைச்சிடும். மற்றவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்க தேவையில்லை. எதிர்பார்ப்புகளிலேயே ஏமாற்றங்கள் கிடையாது அப்படின்னு சொல்றீங்க. ஆனால் எதிர்பார்க்கிற அளவில் தானே சார் நிலைமை இருக்கு. இப்போ ஒரு நல்ல ஒரு டிஷ்ஷே சமைச்சு கொடுக்குறோம் சார், சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குப்பா, ரொம்ப நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னா என்ன ஆயிட போகுது? அதை ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க? அது காம்ப்ளிமெண்ட் வராது இல்ல? அது ஏன் வர மாட்டேங்குது? ஏன்னா ஆண்மையோட ஆதிக்கம் அதுதானே. அதுதான் ஆரம்பத்துல சொன்னேன்ல, ஒரு பெண் தத்துவம்ன்றது வந்து ஒரு ஆண் வந்து வீட்டுக்கு வெளியில வந்து அவனோட ஆதிக்கம் இருக்கும். ஆனா அதே ஆதிக்கத்தை வந்து பெண்கள் வீட்டுல வைப்பாங்க. ஆனா வந்து அது எப்படி இருக்கணும்னா அரவணைச்சு போகணும். அதுதான் பெண்களுக்கு உண்டான தத்துவம். இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ ஒரு இதுல வந்து யாராச்சும் ஒரு பெண் வந்து அதிர்ந்து பேசுறாங்கன்னு நினைச்சிங்களேன், என்ன திமிரா பேசுறான்னு தான் சொல்லுவாங்க. ஆனா அது கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்தா அவங்க குரல் அப்படிதான் இருக்கும். இதுதான் வந்து ஒரு டிஃபரன்சியேஷன். ஆனா நம்ம என்ன சொல்றோம்னா, நீங்க ஏன் கஷ்டப்படணும்னு தான் நான் கேட்குறேன். அந்த நபர் அப்படிதான் அப்படின்னு நீங்க தெரிஞ்ச பிறகு ஏன் திருப்பி திருப்பி அதுல நீங்க போராடணும்னு கேட்குறேன். போராட வேணாம், உங்களை நீ கம்ஃபர்டபுளா வைங்க, அந்த நபர் தானா உங்கள்ட்ட சரண்டர் ஆகுவார். அதுதான் வந்து பெண்ணோடைய குணம். அதுதான் வந்து பெண்ணோடைய என்னன்னு சொல்லுவோம்னா ஒரு அமைதி. இப்போ கண்ணகி அமைதியா தான் இருந்தாங்க, கடைசியில தான் வந்து ஆக்ரோஷமா மதுரையை எரிச்சாங்க. சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்னுவாங்க. அந்த சாது எல்லாமே பெண்கள்கிட்ட தான் இருக்கு, ஆண்கள்கிட்ட கிடையாது. ஆனா அவ அமைதியா இருந்தா வாழ்க்கையே போச்சே சார். அப்படி கிடையாது. வாழ்க்கை போச்சுன்னு சொல்லி நீங்க தான் சொல்றீங்களே தவிர வாழ்க்கை போகாது. வாழ்க்கை இன்னும் மாறும். ஒண்ணுமே இல்லை, எல்லா பெண்களும் எடுத்த உடனே நீங்க பேசுங்க, நான் வேணான்னு சொல்லலை. ஆனா பேசுறதுக்கு முன்னாடி இவங்ககிட்ட பேசலாமா வேணாமனு ஒரு செகண்ட் யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அங்க மரியாதை கிடைக்கும். பேசவே வேணாம்னு தோணும் சார். நிறைய அதுதான், அப்ப பேசவே வேணாம்னு போகும்போது உங்களுடைய மரியாதையை நீங்க அங்க வந்து காப்பாத்திக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குல்ல, இன்னைக்கு அதுதானே எதிர்பார்க்கிறோம். நம்ம டென்ஷன் இல்லாம ஒரு பேசி சண்டை வரதுக்கு பேசாமலே இருந்துட்டு போயிடலாம். அப்போ அந்த பேசாம இருக்கும்போது என்ன ஆகும்னா, எந்த நம்பர்கிட்ட நீங்க பேசாம இருக்கு அதே நம்பர் உங்கள்ட்ட வந்து நிப்பாரு. அதே நபரை நீங்க பாக்குறது ஒரு ஆண்களை மட்டும் பாக்குறது, ஆண்களுக்கு மட்டும் கிடையாது, பெண்களுக்கும் சேர்த்து தான் சொல்றேன்.
நிச்சயமாக சார். இப்போ நீங்கள் கேட்குறது ஒரு பெண்கள் எப்படி வீட்டில் இருக்கணும் அப்படின்னு கேட்குறீங்க. அந்த பெண்ணோட வீட்டில் பார்த்தோம்னா 2 ஜெண்டர் தான், ஆண் உறவு பெண் உறவு தான் வரும். ஆமாம். அப்போ இந்த ரெண்டுத்தையும் பார்க்கும்போது ஒவ்வொரு உறவுக்கும் ஒரு விதமான ஒரு பேட்டர்ன் இருக்கும். அந்த பேட்டர்ன் நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கன்ற. இப்போது போன இதில் நம்ம என்ன சொன்னோம், மாமியார் மருகளை பற்றி பேசணும். மாமியாரை பற்றி அவங்க கேட்குற ஒரு கற்பனையோடு போனாங்கன்னா அவங்க மாமியார் வேறு மாதிரி இருப்பாங்க. ஆனால் அதே கற்பனையில் அவங்க மாமியார் அமைஞ்சிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னு நினைப்பாங்க. இப்போ அந்த மாமியாரை போய் நான் மாற்றணும் அப்படின்னாங்கன்னா உங்களோட சந்தோஷம் போயிடும். ஆனால் மாமியாருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டீங்கன்னா அந்த சந்தோஷம் உங்களுக்கு தேடி வரும். புரியுது சார். சிந்திக்க வைக்கக்கூடிய தெளிவான விளக்கம் தான் கொடுத்தீங்க. ஆனால் இது ப்ராக்டிக்கலாக வந்து நிச்சயமாக ஒவ்வொருத்தரும் நடைமுறைப்படுத்தி பார்த்தால் அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து மெயினாக அந்த பிரச்சனை, அந்த ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் இருக்குது. நிறைய பெண்கள் இப்போ டிப்ரெஷனில் ஆளாகிறாங்க. அதுலேருந்து வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா, எதுக்கு அவங்க கிட்ட போய் தேவையில்லாமல் பேசிக்கிட்டு நம்ம சண்டை போட்டுக்கிட்டு மௌனமாக இருப்பதே நல்லது. செய்ய வேண்டியது நம்ம கடமை. அதற்கு வந்து பாராட்டுகள் கிடைக்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் இல்லையேல் ஏமாற்றங்கள் நிச்சயமாக கிடையாது. சிந்திக்க வைக்கக்கூடிய விளக்கம் எங்களுக்காகவே பகிர்ந்துக்கிட்டீங்க சார். கோடானு கோடி பெண்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு எவ்வளவு சூப்பரான விளக்கம் நம்ம சார் நமக்காகவே கொடுத்தாரு இல்லையா? சரிங்க, பெண்களுடைய பிரச்சனை எல்லாம் பேசியாச்சு. இப்ப 2 பேருக்குமே இருக்கக்கூடிய பிரச்சனை என்னங்க? பணம் தானே. அந்த பணம் நமக்கு அதிக அளவுல கிடைக்கணும், எப்பவுமே வற்றாமல் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னாக்க அமுதசுரபி மாதிரி ஏதாவது நமக்கு கிடைக்குமாங்க? இருக்குன்னா அது எங்க இருக்கு? இது குறித்த நிறைய விளக்கங்களை அடுத்த எபிசோட்ல சார் கேட்டு நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். எங்கேயும் போயிடாதீங்க, எங்க கூடவே இணைந்திருங்க. மறக்காம நம்ம ஆன்மீக உலா யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.